வணக்கம் தினகரன் சார். வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எங்க திரும்பினாலும் மோசடி கதைகளா தான் வந்துட்டே இருக்குது. ஆமா, இப்ப மோசடி கதைகளை தான் அங்குசம் முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளும் வெளியிட்டு வந்துட்டு இருக்குது. ஏன்னா மக்கள் அதிகமா பாதிப்பு ஏற்படுத்துறது வேற வேற வகையா இருந்தா கூட இப்ப டிஜிட்டல்ங்கிற இடத்துலதான் இப்ப மொத்த பாதிப்புமே இருக்கிற மாதிரி இப்ப கண்டிப்பா ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. டிஜிட்டல் இந்தியாவை மாறி எல்லாமே டிஜிட்டலுக்கு வந்தோம். இப்ப டிஜிட்டலுக்கு வந்தா பெரிய பயமுறுத்துற அளவுக்கு இருக்குது இப்ப இந்த டிஜிட்டல் மோசடி, டிஜிட்டல் அரெஸ்ட். கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாத அரெஸ்ட். கண்டிப்பா டிஜிட்டலா நம்மள இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ கேம்ல பையன் அரெஸ்ட் ஆகிறான், வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்தா அப்படியே அவங்க சொல்றதெல்லாம் செய்யலாம், சூசைட் பண்றாங்க அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. வீடியோ கேம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரம்மி சொன்னாங்க. இப்ப ரம்மி எல்லாம் இல்ல, சும்மாவே விளையாடலாம் தேவையில்லை, சும்மாவே ஏமாத்துற இடத்துக்கு வந்து நிக்குது. இப்ப பிரதமரே இறங்கி பேசுற அளவுக்கு, கண்டிப்பா பயந்து பேசுற அளவுக்கு ஒரு இடத்துக்கு நிக்குது. சொல்லுங்க, என்ன தகவல் பத்தி என்ன பேசுறாங்க? ஆமா சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரிங்க செல்போன், அதுவும் செல்போன் அப்படிங்கறத விட இந்த ஆண்ட்ராய்டு போனுடைய பயன்பாடுங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு புழக்கத்துல இன்னைக்கு இருக்கு. வயது வித்தியாசம் இல்லாம அது ஒவ்வொரு விஷயங்கள்ல ஒவ்வொருதுக்கு அவங்க அடிமையாகிறாங்க. ஃப்ரீ ஃபயர்னு கேம்ல அடிமையாகிறது. சின்ன குழந்தைங்க அதுல பாட்டை காமிச்சாதான் சாப்பிடுவேன் அடம் பிடிக்கிறது தொடங்கி இன்னைக்கு ஃபுல்லா எல்லாமே செல்போன் மயமா மாறிடுச்சு. இன்னைக்கு எல்லா பரிவர்த்தனைகளுமே முன்னாடிலாம் ஒரு இபி ஆபீஸ் போய் ஒரு மின் கட்டணம் கட்டணும், ஏதாவது ஒரு இதுக்கு சேவை கட்டணம் கட்டணும் அப்படின்னு சொன்னா நேர்ல போய் வரிசையில நின்று அந்த பணத்தை கேஷா என்கேஷ் பண்ணி கட்டுறதுங்கிற மாதிரி இருக்கும். வங்கிகள்லயும் பணம் போடுவதற்கு எடுப்பதற்கு செலான் ஃபில் பண்ணி போறதுங்கிற மாதிரி நடைமுறைகள் இருக்கும். இப்ப இது எல்லாமே டிஜிட்டல் மயம் அப்படின்ட்டு, பேப்பர்லெஸ் அப்படின்ட்டு பேப்பர்னுடைய பயன்பாட்டை நம்ம குறைக்கணும். அடுத்தது தேவையில்லாத அலைச்சலை குறைக்கணும். வரிசையிலேயே நிக்கிற, உட்கார்ந்த இடத்துல என்னுடைய இந்த ஆப்பை நீ டவுன்லோட் பண்ணிக்கோ, ஒரே நிமிஷத்துல நீ செல்போன் ரீசார்ஜ் பண்றதுல இருந்து எல்லா சேவைகளுக்குமான இதையும் நீ கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு சேவைகள்ங்கிறது நமக்கு வருது. இது ஒரு வகையில பார்க்கும் பொழுது நம்மளுடைய இன்னைக்கு பொருளாதாரத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது நேரத்தை மிச்சம் பண்றதா இருக்கு. மிச்சமா இருக்கு நேரம் இங்க இல்ல ஏன் உட்கார்ந்த இடத்துல இப்ப நீங்க இப்ப ஆட்டோ பேமெண்ட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாசம் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா இபி பில் வருதா, ஆட்டோமேட்டிக்கா அது டிடெக்ட் ஆயிட போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சௌகரியம் தானே. அதை நீங்க தேதியை மறந்துட்டீங்கன்னா ஃபைனோட கட்டணும். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு முழுக்க எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு இல்ல. இதுதான் அடுத்தது ஒரு பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் பணம் இருக்குதா வெளியில போனா அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. டீ கடையில டீயை குடிச்சிட்டு பாக்கெட்ல பர்ஸ்ல பார்க்கும் பொழுதுதான் 500 ரூபா நோட்டு இருக்குது, 10 ரூபா சில்லற இல்லைன்னு நமக்கு தெரிய வருது. அப்ப டக்குன்னு எடுத்து ஸ்கேன் பண்ணி ஒரு 10 ரூபாய்க்கும் கூட யூபிஐல நம்ம பணம் செலுத்தக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்ப காலம் ஓடுகிற வேக ஓட்டம்ங்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஓடி என்ன நடக்குது கடைசியா? என்ன வேக வேகமா ஓடுறோம், ஸ்பீடா பண்றோம், சீக்கிரமா பண்ணோம், டக்கு 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 டக்குன்னு எல்லா வாழ்க்கையுமே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஏன்னா டிஜிட்டல் சொல்லி இப்ப டிஜிட்டல்ல போட்ட பணத்தை தேடி எவ்வளவு புகார் வந்திருக்கு, எவ்வளவு இன்னைக்கு இருக்கிற அந்த கணக்கை பார்த்தோம்னா கண்டிப்பா இப்ப பொருளாதார சரிவு நோக்கி இந்த டிஜிட்டல் கொண்டு போயிருமோங்கிற ஒரு பயம் இப்ப எல்லாத்துக்கும் வந்துருச்சு. கண்டிப்பா இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா தான் இப்ப மாறி இருக்குது. அதாவது மோசடிங்கிறது ஒரு பக்கம், அதை பத்தி பேசலாம். ஆனா அதே நேரத்துல இப்ப ஒரு ஏடிஎம்ல நம்ம ஏடிஎம் கார்டை ஸ்வைப் பண்ணி நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்னா கூட, ஒரு ஏடிஎம்ல பணம் இல்லைன்னா அடுத்த ஏடிஎம் மறுபடியும் நம்ம போகலாம். பணம் இல்ல, ஆனா இன்னைக்கு பல நேரங்கள்ல பணம் இல்லாதது யாரோட தப்பு இல்ல, அது அடுத்த கேள்வி. ஆனா நீங்க 3 முறை ஸ்வைப் பண்ணா அதுக்கு அதெல்லாம் இருக்கு. ஆனா நான் சொல்ல வர்றது, இப்ப போன்ல நம்ம இந்த மாதிரி பணம் எடுக்க நம்ம அப்படி பழகிட்டோம். திடீர்னு பேங்க் சர்வர் பிஸி, அன்அவைலபிள், அது மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு வரும்பொழுது அக்கௌண்ட்ல 10,000 காசு இருக்கு, டீ கடையில டீ குடிச்சிட்டோம், பாக்கெட்ல காசு இல்ல, போன்ல டிரான்சாக்சன் பண்ண முடியல. இதெல்லாம் டிஜிட்டல் இந்தியாவினுடைய பரிதாபங்களா இருக்குது. இப்ப இது ஒரே நேரத்துல ஒரு சர்வர் முடக்கம் அந்த மாதிரி ஒரு சூழல் போயிடுச்சுன்னா எப்படி பணத்தை நீங்க இந்தியாவோட பரிதாபம் சொல்லலாங்க. டிஜிட்டலோட பரிதாபம். ஆமா, டிஜிட்டல் இந்தியாவோட பரிதாபம் சொல்ல முடியாது. ஏன்னா டிஜிட்டல்ங்கிற அந்த கான்செப்டோட பரிதாபம் தான்
ஓகே, நான் இந்த விஷயத்த நம்ம பேச வேண்டிய அவசியம் என்னன்னா, கண்டிப்பா ஒரு புதிய விஷயம் வருது, அந்த புதிய விஷயத்துல நடக்கிற எவ்வளவு மக்களுக்கு ஏற்படுற இடையூறு தான் நம்ம சொல்றோம். பேசுறோம். ஓகே, அதனால மக்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்ப வந்து என்னோட மொபைல் ஹேக் ஆயிருச்சு, என்னோட வாட்ஸ்அப் ஹேக் ஆயிருச்சு, என்னோட பேஸ்புக் ஹேக் ஆயிருச்சு, என்னோட ட்விட்டர் ஹேக் ஆயிருச்சு, என் பேர்லயே பணம் கேட்கறாங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, அடுத்த கட்டத்துக்கு உன்னை வீட்லயே அரெஸ்ட் பண்றோம், வீட்டை விட்டு எங்கேயும் வெளில போக முடியாது, உன்னை வீடு வெளியே வச்சிருக்கோங்கிறதுதான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட். ஏதாவது புள்ளி வரா சொல்லுங்க. அதாவது பேருந்துகள்ல வந்து அன்னைக்கு பிளேடு போட்டு பிட் பாக்கெட் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப வந்து பிரபலமான ஒரு இதா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த கூட்டத்துல வந்து பிட் பாக்கெட் அடிச்சு தர்மடி வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இல்ல, ஒரு கையில வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போனை வச்சுக்கிட்டு சில தொழில்நுட்ப விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா உங்க பாக்கெட்ல இருந்து என்னால பணத்தை எடுக்க முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த டிஜிட்டல் மோசடிங்கிறது விரிவடைஞ்சிருக்கு. குறிப்பா இதனுடைய பிரம்மாண்டத்தை வந்து நம்ம சொல்றதுன்னு சொன்னா, இப்ப நீங்களே சொன்ன மாதிரி பிரதமர் மோடியே நேரில் தோன்றி அவர் வந்து நாட்டு மக்களிடையே வந்து இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தியும் டிஜிட்டல் மோசடி குறித்தும் வந்து உரையாற்ற வேண்டிய தேவை எங்கிருந்து வருது அப்படின்னா, இந்த 2024 முதல் 4 மாதங்கள்ல மட்டும் 7,40,000 புகார்கள் வந்து வந்திருக்கு இந்தியா முழுக்க. குறிப்பா அந்த சைபர் குற்றங்கள் தொடர்பா. இல்ல, டிஜிட்டல் அரெஸ்ட் சம்பந்தமா தான் டிஜிட்டல் அரெஸ்ட்னா அதுக்கு தனியா புள்ளி விவரம் வந்து இருக்கு. அதாவது ஒரு 6,000 புகார்கள் வரைக்கும் வந்து அதுல வந்து இருக்குது. அவருடைய உரையிலே தெரிவிச்ச விஷயங்கள் தான். 6 லட்சம் தொலைபேசி இணைப்புகளை 6 லட்சம் தொலைபேசி இணைப்புகளை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. மத்திய அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கு. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ல வந்து தொடர்புடைய 1,700 வாட்ஸ்அப் கணக்குகளை அவங்க வந்து முடக்கி இருக்கிறாங்க. இந்த அழைப்புகள்லாம் பெரும்பாலும் வெளிநாடுகள்ல இருந்துதான் வந்து அழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு அச்சுறுத்தக்கூடிய விஷயம் 7,40,000 புகாருங்கிறது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பிரமிப்பை வந்து கொடுக்குது. வந்தவங்கதான் 2023 ஆண்டுல 30,000 கோடி அளவுக்கு மோசடிகள் வந்து 30,000 கோடி முடிச்சிட்டாங்க. ஆமா, இது இணைய மோசடியில இந்த 4 மாதத்துல மட்டும் சுமார் 1,750 கோடி அளவுக்கு வந்து, அதாவது பண மோசடிங்கிற விதத்துல மீதி எல்லாமே வந்து சைபர் கிரைம் தொடர்பான குற்றங்கள் தொடர்பான புகார்கள். இப்ப இதுல நம்ம இன்னைக்கு வந்து இந்த மோசடியில வந்து சில வகைகள், டிஜிட்டல் அரெஸ்ட் எப்படிலாம் வருது, ஆமா, டெபாசிட் மக்கள் தெரிஞ்சுக்காங்க எப்படிலாம் அவங்களை ஏமாத்துவாங்க. இப்ப இது வந்து ட்ரெண்ட்ல இருக்கு, இது மாறும். அது சீசனுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து ஒரு ட்ரெண்ட் அவங்க வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கறத வந்து பெரும்பாலும் ஓரளவு எல்லாரும் அறிஞ்சவங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான மோசடியில வந்து பெரும்பாலும் மாற்றுறது யாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நல்லா படிச்சவங்க தான் அதுல போய் மாற்றாங்கிறாங்க. டாக்டரா இருக்கிறவங்க, உயர்கல்வி படிச்சவங்க, வசதியா இருக்கிறவங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஆமா நடந்திருக்குது. அதாவது இதோட ஒரு பேட்டர்னா எப்படி சொல்றாங்கன்னா, கொரியர் ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போன் வரும். இந்த மாதிரி வந்து உங்க பேர்ல ஒரு பார்சல் வந்திருக்குது, அந்த பார்சல்ல வந்து அது வந்து அப்படின்னு வந்து ஒரு சாதாரண ஒரு போன். அந்த அதுல வந்து சட்டவிரோதமா ஏதோ வந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து எங்களை என்கொயரி பண்றாங்க. அதாவது இதுக்கு எதுவும் சம்பந்தமே இல்லாம கொரியர் ஆபீஸ்ல இருந்து என்ன அனுப்பி இருக்கிறீங்க, நேர்ல வாங்க அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து பேசுறது. இல்ல எனக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்சல் நான் யாருக்கு அனுப்பல, எனக்கெல்லாம் அப்படி எல்லாம் இல்லையே அப்படின்னா, இல்ல உங்களோட ஆதார் நம்பரும் பான் கார்டை யூஸ் பண்ணி தான் அந்த பார்சல் வந்து அனுப்பியிருக்காங்க, இதுல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த முழு தகவல் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து போனை கட் பண்ணிடுவாங்க கொரியர் ஆபீஸ்ல இருந்து. இது பொதுவா இந்த மோசடி நடைபெற்ற அந்த பேட்டர்ன் இப்படிதான் இருக்கு. அப்ப அதுலயே வந்து அவங்க வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆமா, அப்ப வந்து நம்ம இது நேரடியா இன்வால்வ் இல்ல அப்படின்னு சொன்னாலுமே கூட நம்ம வந்து எப்படியோ வந்து இதுல பதிவாயிடுச்சு, இல்லன்னா நமக்கு போன் பண்ணுவாங்களா, நம்ம ஆதார் கார்டு நம்பரை கரெக்டா சொல்லுவாங்களா, அட்ரஸ் சொல்லுவாங்களா அப்படிங்கறது. ஆதார் நம்பர் எப்படி எல்லாத்துக்கும் வெளில போச்சு தகவல் இருக்கா? ஆதார் எண்ணை வந்து நம்ம எதுக்கு அதிகமா பயன்படுத்துறோம்? நீங்க ஸ்கீம் சொல்றீங்க, ஆனா எல்லாருமே ஆதார் நம்பர் எங்க கொடுக்குறோம்னா, நம்ம வந்து போன் வாங்குறப்ப ஒரு ஆதார் நம்பர் கொடுக்குறோம். நல்லா சொன்னீங்க. போன் வாங்குறப்ப வந்து இது எப்ப நடந்துச்சு? இப்ப நான் வந்து பிஎஸ்என்எல் ஏர்செல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நான் செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இன்கமிங் கால் வந்து 6 பைசா காலத்துல நான் செல்போன் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இதுல எப்ப இலகுவாக்குனாங்கன்னா, எப்ப வந்து ஜியோ நம்பர் எப்ப உள்ள வந்துச்சோ அப்ப வந்து டேட்டாவை அவன் ஃபுல்லா
ஆதார் நம்பர் அவனே வச்சிருக்கான். நீங்க கைரேகை மட்டும் வச்சா போதும், எல்லாமே அங்க டிஸ்பிளே ஆகும். அப்ப இந்த ஜியோ கம்பெனிக்கு தான் முத வந்து இந்த ஃப்ரீடத்தை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அப்ப வேற எந்த நெட்வொர்க்குமே அப்படி இல்ல. ஃபர்ஸ்ட் ஜியோ தான் இந்த வேலையா இருந்து. சமீபத்துல கூட எனக்கு போன் நம்பர் மொபைல் மிஸ் ஆனப்ப கூட நான் புதிய நம்பர் வாங்குறப்ப எந்த ப்ரூஃப்மே கொடுக்கல, நேரா போய் என் கைரேகை வச்சேன், ஆதார் கார்டு ஓபன் ஆயிடுச்சு. அப்ப இந்த பிரைவேட்டுக்கு முத கவர்மெண்ட் வந்து தன்னோட வியாபாரத்துக்காக இந்த ஸ்கீமை கொஞ்சம் இலகுவாக்குற ஒரு முதல் பயன் தான் வந்து என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல நீங்க சொல்லுவோம். அப்ப நம்பர் ஒருத்தர் சொல்றாங்கன்னா இந்த டேட்டாவெல்லாம் களவாடிட்டான்னு அர்த்தம், டேட்டா வித்துட்டாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா. சரி, அடுத்தது அதே போல இந்த சிம் கார்டு எல்லாம் வந்து இப்ப ஃப்ரீ சிம் 10 ரூபாய்க்கு சிம், அது வந்து என்னன்னா 3 மாசம் உனக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன் காலையில. இப்ப பல பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு நிரந்தர போன் ஒண்ணு வச்சிருக்காங்க, அது ரீசார்ஜ் பண்ண முடியல பேசுறதுக்கு இதுன்னா இந்த மாதிரி வந்து சிம் கார்டு வாங்கி ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க நம்பரை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறேன். ஆனா அதை வாங்கும் பொழுது அவங்க ஆதார் கார்டு மத்த டீடைல்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையிலையும் டேட்டா நீங்க சொல்ற மாதிரி அந்த டேட்டா வாங்கி இன்னொருத்தனுக்கு வித்துட்டு போயிடலாம். அதிகபட்சமா ஒரு நபர் வந்து 10 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்ப அதுவே ரொம்ப அதிகபட்சமா தான் நான் சொல்றேன். இதுவே இதெல்லாமே வந்து ஒரு குற்ற செயலுக்கு ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகப்படுத்திட்டே போகுது. கண்டிப்பா. இது ஏதோ ஒரு வகையில அப்படி வந்துருது. அப்ப வந்து அவங்க பேச்ச கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இம்மிடியேட்டா வந்து அடுத்து வந்து போன் கால் வந்து நாங்க போலீஸ் அதிகாரிகள் பேசுறோம், இந்த போலீஸ் இந்த போலீஸ் கொரியர் கட் பண்ணிடுவாங்க. இவங்க பதட்டத்துல ஆளாயிருப்பாங்க. அது கட் பண்ண அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு வந்து அடுத்த போன், அதை பத்தி அவங்க யோசிக்கிறதுக்கோ அடுத்தவங்கள்ட்ட சம்பந்தமா டிஸ்கஷன் பண்றதுக்கோ வாய்ப்பு இருக்காது. அதுக்குள்ளே வந்து அடுத்தது வந்து இவங்க போன் பண்ணி பேசிடுறாங்க. இம்மிடியேட்டா வந்து அடுத்து என்ன பண்றாங்க, வீடியோ கால்ல வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவங்களும் பதறி போய் வந்து வீடியோ கால்ல வர மாதிரி இருக்கு. அங்க வந்து இந்த சினிமா நடிகர்கள் மாதிரியே வந்து போலீஸ் அதிகாரிங்க வேஷம் போட்டுக்கிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு சொல்றதான் நான் சொல்றேன். இப்ப கிளியரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பேங்கோட ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து வீடியோ கால்ல தான் வருது. இப்ப இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வருதுங்க. நம்புறாங்க மக்கள். பேங்க் இப்போ ஒரு இந்தோசன் பேங்க் இருக்கு, இந்தோசன் பேங்கோட கிரெடிட் கார்டோட வெரிஃபிகேஷன் எல்லாமே வீடியோ கால்ல தான் பண்றாங்க. டெல்லியில உட்காந்துட்டு உங்களோட ஆதார் கார்டை காமிங்க, உங்களோட பேன் கார்டை காமிங்க, அதை வந்து அதை டிஸ்பிளே பண்ணி முன்னாடி காமிங்க, இது வெரிஃபிகேஷன் சார் அப்படின்னு அவனே ப்ராப்பரா பண்றப்ப அப்ப இதெல்லாம் கூட இருக்கும் போல இருக்கு. உண்மைதான், மக்களுக்கு நம்ம உங்களுக்கு தெரியல. இது வழக்கமான நடைமுறை தானே. அப்படி இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஐடி கம்பெனிகள்ல இன்டர்வியூவே வீடியோ கால்ல தான் நடக்குது. ஆமா. அப்ப வந்து சரிதான் அப்படின்னு அவங்க அதுல எவன் ஃபேக்ட் என்னங்கறத தெரியாத முடியாதுல்ல. அப்ப வந்து என்னன்னா மக்கள் அதை வந்து நம்பிடுறாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனு அசையக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, இத பத்தி யார்ட்டையும் வந்து தகவல் சொல்லக்கூடாது. அடுத்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் அவன் கேட்கும் பொழுதே இவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் அவன் வந்து எடுத்துறான். அப்ப எடுத்தோடனே வந்து என்னன்னா இந்த அக்கௌண்ட நாங்க சொல்ற எங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடுங்க. ஏன்னா அது இண்டிவிஜுவலா இருந்தா தானே வந்து இவங்களுக்கு சந்தேகம் வரும். போலீஸ் தானே இந்த அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து ஒரு மெயில் ஐடியோ யூபிஐ ஐடியோ அந்த மாதிரி உனக்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் நம்புற மாதிரியே. அப்ப இவங்களும் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை அங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 30 நாள் நீங்க வெயிட் பண்ணணும் உங்க மேல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மிரட்டுற மாதிரி பேசிடுறது. அதுக்கப்புறம் நீங்க இதுல வந்து இன்வால்வ் இல்லங்கிறது எங்களுக்கும் தெரியுது, உங்களை நாங்க காப்பாத்துறதுக்காக நாங்க பண்றோம், ஆனா இது வந்து ப்ரொசீஜர் இது, இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யற அதிகாரி மாதிரி பேசவும் இவங்களும் வந்து அதுக்கு வந்து உடந்தை ஆயிடுறாங்க. உங்க ஆதார் வந்து பேன் கார்டை வச்சுதானே யூஸ் பண்ணிருக்காங்க, உங்களை எல்லாமே எப்படி போயிருக்கோம், நாங்க இருந்தாலும் என்கொயரி பண்ணுவோம். ஃபர்தரா என்கொயரி பண்ணிட்டு ஒரு 30 நாள்ல உங்களுக்கு இதுல இன்வால்வ் இல்லைன்னா பணத்தை திரும்ப உங்க அக்கௌண்ட்டுக்கே நாங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் இதனுடைய அந்த வழக்கமா இருக்கு. இப்ப இதுல புகார் கொடுக்க வரவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வரதா வந்து சைபர் கிரைம் போலீஸா சொல்றாங்க. சில பேர் வந்து இப்ப இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் கால்லயே ஒடியாந்துடுறாங்க. ஐயா எனக்கு இந்த நம்பர்ல இருந்து இப்படி வந்து ஒருத்தன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இது ஒண்ணு.
ரெண்டாவது ரகம் வந்து சென்னையில ஒருத்தரோட அனுபவம். ம், அவருக்கு இதே போல கால் வந்திருக்கு. அப்படியா, சரியா, நான் இன்வால்வ் ஆயிருக்கிறேனா, பரவாயில்ல. ம். நான் நுங்கம்பாக்கத்துல ஒரு தனியார் நிறுவனத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ம், எனக்கு நுங்கம்பாக்கம் போலீஸ் தான் லிமிட். ம். அதனால நீங்க வந்து என்ன பத்தின வந்து எந்த தகவலா இருந்தாலும் நுங்கம்பாக்கம் போலீஸ்க்கு வந்து எனக்கு வந்து நீ அனுப்பிடு, ஃபார்வர்ட் பண்ணிரு. ம். நான் அங்க நேர்ல போயிட்டு என்னோட எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னு போன் கால் ஆட்டோமேட்டிக்கா கட்டு சைபர் கிரைம் போலீஸ்க்கே போக வேண்டிய வேலை அவருக்கு மிச்சம். மிச்சம். இது ஒரு அனுபவம். ம், ரெண்டாவது வந்து என்னன்னா, அவங்கள்ட்ட டிஜிட்டல் அரெஸ்ட்னு நேரா வந்து போயிட்டு பார்த்துட்டு அக்கௌண்ட் டீடைல்ஸ கேட்டதுக்கு அப்புறம் ம், போறது, புகாருக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ம், அடுத்து அக்கௌண்ட்ல பணத்தையும் அனுப்பி விட்டு ம். 30 நாள் வெயிட் பண்ணிட்டு 30 நாள் கழிச்சு எனக்கு அக்கௌண்ட்ல திரும்ப எனக்கு வரல, அப்படின்னு போறவங்க. போன் நம்பர் போன் அடிச்சா எடுக்கல அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வரவங்களும் வந்து இருக்கிறாங்க. எனக்கு ஒரு போன் கூட வந்துச்சு. நான் ஒரு தகவல் ஆமா சொன்னேன். ஆமா. அது மாதிரி போன் பண்ணி என்ன சொல்றாங்க, உங்களோட போன் நம்பரை ம். நீங்க வேற ஒரு தளத்துக்கு நீங்க பயன்படுத்திருக்கீங்க. Okay. முறைகேடா இந்திய அரசுக்கு வந்து இந்திய அரசுக்கு தெரியாம உங்க நம்பரை வந்து நீங்க வெளிநாடுகளுக்கு நீங்க பயன்படுத்திருக்கீங்க. அதனால உங்களோட போனை வந்து இன்னும் 2 மணி நேரத்துல உங்க போன் வந்து உங்களோட இணைப்பை வந்து முழுக்க நாங்க துண்டிக்க போறோம். சட்டவிரோத செயல் நீங்க ஈடுபடுறதுனால இந்த போன் இணைப்பை துண்டிக்க போறோம். மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா எண் 3 அனுப்புங்க அப்படின்னு சொல்றான். இவன் வந்து தமிழ்ல சொல்றான், இங்கிலீஷ்ல சொல்றான், ஹிந்தில சொல்றான். டெலிபோன் டிபார்ட்மெண்ட் பேசுற மாதிரியே பேசுறான். என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம வந்து பிஎஸ்என்எல் போன் வச்சிருக்கிறோம், ஏர்டெல் வச்சிருக்கிறோம். இப்படி தேவையில்லாத அழைப்புகள் எல்லாம் நமக்கு வரணும் இல்ல. அப்ப அவன் இதை பயன்படுத்தி தான் நம்மளோட போனுக்கு தான் வருது. கண்டிப்பா. இப்ப நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதை நான் கூட பேசல, அதனால வந்து முடிஞ்சிருச்சு வச்சுக்கோங்க, போன் அழுத்தி இருந்தீங்கன்னா கதை முடிஞ்சிருச்சு. சொல்லி முடிஞ்சிச்சு. கதை நமக்கு என்னன்னா, நம்ம போன் 2 மணி நேரத்துல வந்து துண்டிக்கப்பட போகுது. பதட்டம் ஆயிடும். அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிரும். இப்ப நம்ம அந்த போனை கட் பண்ணதால முடிஞ்சிருச்சு. இதை விட ஒரு பெரிய கூத்து சொல்றேன்னு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப நம்ம டிஜிட்டல் அரசு பேசிட்டு இருக்கோம், இப்ப 2024 சரியா 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏர்டெல் எல்லாம் வந்து போனை வீட்டுக்கு செல்போனை வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு, அதாவது இணைப்பு வாங்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பில்லு மேல பில்ல போட்டுருவாங்க. பில்லு மேல பில் எல்லாம் போட்டு அதிக பில் ஆயிடுச்சு, ஒரு 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நம்ம கணக்கே க்ளோஸ் பண்ணிருப்போம். அவன் வந்து வேற கொடுத்து கணக்கு க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டான். 2,000 ரூபாய் நீங்க அதிகமா கட்ட வேண்டியது இருக்கு, 3,000 ரூபாய் கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல கேஸ் போட போறேன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்புறம் போன் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்க சென்னை ஹைகோர்ட்ல இருந்து போன் பண்றோம், 3 மணிக்கு உங்க கேஸ் வருது. 10 மணிக்கு போன் பண்ணுவாங்க, 3 மணிக்கு ஒரு கேஸ் வருது. அதுக்குள்ள நீங்க ஆஜர் ஆகல அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும். நீங்க இந்த நாட்டுக்கு வந்து அடையாளம் விட்ட மனிதரா மாறிடுவீங்க. எந்த அக்கௌண்ட் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது, உங்களோட ரேஷன் கார்டு இதெல்லாமே க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு ஒரு அட்வொகேட் போன் பண்ணுன்னு பேசுவாங்க. 3 மணிக்கு நீங்க வந்து சென்னை போட்டு நான் எப்படிங்க வர முடியும் அப்படின்னா, நீங்க இந்த நம்பருக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை நீங்க கட்டிட்டீங்கன்னா நாங்க க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு. 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவேர்னஸ் இருக்கும்? கண்டிப்பா. அப்படி பல பேர்த்திட்ட வந்து பணம், நான் அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அதே தான் வந்து இப்ப டிஜிட்டலா வந்துருச்சு.